ராட்சசன் வந்து நீங்கள் கதையாக கேட்டிங்கன்னா 20 ப்ரொடியூசர் வேணான்னு சொன்ன ஒரு கதை, 17 ஹீரோ வேணான்னு சொன்ன ஒரு கதை. இன்னைக்கு அதோட சக்ஸஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா கதையில் வந்து அது நான் கமர்ஷியலாக தான் இருந்திருக்கும் கேட்கும்போது. ஆனால் சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, இந்த சிக்னல் கிடைக்குது ஏர்டெல், அந்த மொமெண்ட்டு, ஸோ அது எல்லாரோட கனெக்ட் ஆச்சு. ஸோ அதுதான் உங்களை பற்றி ஒரு நடிகையை பற்றி கம்பேர் பண்ணி போட்டது கூட நீங்கள் ட்விட்டரில் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க. ஐ வாஸ் லிட்டில் ஹர்ட். ஏன்னா அது உண்மையே கிடையாது. அது விசாரிச்சு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உண்மையாக இருந்ததுன்னா ஒருவேளை நானும் சைலண்டாக போயிருந்துருக்கலாம். பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் என்னை பற்றி ஒரு கிசு 9 வருஷத்தில் சினிமாவில் எனக்கு வந்து ராட்சசனுக்கு நடந்தது இதே விஷயம். கடைசி நிமிஷத்தில் சில படங்கள் உள்ளே வந்தது. பட் இது வந்து யாருமே ஆசைப்பட்ட பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர், என் கம்பெனியில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்ததுன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, அதுதான் வந்து விஷால் சார் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம அவரை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 2 months நான் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். நிறைய தவறுகள் நடக்குது. பட் ராட்சசன் எடுத்துகிட்டா அதில் ஒரு காப்பாக ப்ளே பண்ணியிருந்தீங்க உங்களோட ரோல். ஸோ இதுலேயும் வந்து ஒரு காப், இந்த போலீஸ் பாடி லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ராட்சசனுக்கு அப்படியே டெட் கான்ட்ராஸ்டான ஒரு பாடி லாங்குவேஜ். அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபேஸில் எனக்கு ஸ்மைல் இருந்திருக்காது படம் ஃபுல்லாக. இது எப்படின்னா ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். இதை நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பயங்கர நம்பிக்கை வரும் லைஃப்பில். அண்ட் ஐ ஆம் கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்தியா கிளிட்ஸ் மக்களுக்கு ஏகேவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், சிலுக்குவார்பட்டி சிங்கம் டீமோட இன்டர்வியூக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கதாநாயகன் ஸோ விஷ்ணு விஷால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை ஷோ. தேங்க்யூ. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் படங்கள் அதை விட யதார்த்த படங்களுக்கு மக்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள், ராட்சசன் இதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவல் ஹிட் கொடுத்து கமர்ஷியல் அந்த டைமில் வந்த படங்களும் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எதில் சார் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி? இல்லை, ஆடியன்ஸ் வந்து நீங்கள் எது கொடுத்தாலுங்க, அதான் நான் நேற்று கூட யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக திருப்தியாக கெஸ் பண்ணாதக்கூடிய அளவுக்கு கொண்டு போனாலே ஒரு கதையை அவங்க வந்து அது என்ஜாய் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ராட்சசன். அது ராட்சசன் வந்து நீங்கள் கதையாக கேட்டிங்கன்னா 20 ப்ரொடியூசர் வேணான்னு சொன்ன ஒரு கதை, 17 ஹீரோ வேணான்னு சொன்ன ஒரு கதை. இன்றைக்கி அதோட சக்ஸஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா கதையில் வந்து அது நான் கமர்ஷியலாக தான் இருந்திருக்கும் கேட்கும்போது. ஆனால் சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிக்னல் கிடைக்குது ஏர்டெல், அந்த மொமெண்ட்டு அப்போ கைத்தட்டினாங்க. அதனால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் வந்து உங்கள் ஆடியன்ஸ் வந்து கெஸ்ஸே பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒவ்வொரு சீன் வந்து ட்வின்ஸுன்னு சொல்லும்போது, ஸோ அது வந்து ஆடியன்ஸ் கமர்ஷியல் ஆகி எனக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகிட்டாங்க. இப்போ 96 வந்து நீங்கள் நான் கமர்ஷியலுங்கிறீங்க, அதுவும் கமர்ஷியல். லவ்ங்கிறதே எவ்வளோ பெரிய கமர்ஷியலான ஒரு மேட்ரு. ஸோ அது எல்லாரோட கனெக்ட் ஆச்சு. ஸோ அதுதான் அந்த விதத்தில் ஐ எம் கான்ஃபிடென்ட். சிலுக்குவார்பட்டி சிங்கம் வந்து கமர்ஷியல் படமாக இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து அடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்னு தெரியாமல் ஒரு சின்ன ஒரு சிரிப்போடே இருப்பாங்க படம் ஃபுல்லாக. ஒரு சின்ன கெஸ்ஸிங் இல்லாமல் என்ன நடக்க போகுது ஒரு சின்ன ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஆர்வத்தோடய படம் முடியும். அண்ட் தேல் என்ஜாய் த மூவிங்கிறது நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். சார், இப்போ வந்து பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நிறைய பேர் இந்த கம்பேர் பண்ணி, இன்ஃபேக்ட் உங்களை பற்றி ஒரு நடிகையை பற்றி கம்பேர் பண்ணி போட்டது கூட நீங்கள் ட்விட்டரில் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி சில பேர் வந்து எதை பற்றியுமே கேர் பண்ணிக்காமல் ரிப்ளை கொடுக்காமல் இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் ரிப்ளை கொடுக்குறதுனால அவங்க வந்து மாறிட போகிறாங்களா, அடுத்தவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு? இல்லை, அப்படி இல்லை. என்னென்னா அவங்கள மாற்றுறதுக்காக இல்லை. என்னென்னா ஒரு நியூஸ் அது விசாரித்து எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உண்மையாக இருந்ததுன்னா ஒருவேளை நானும் சைலண்டாக போயிருந்துருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் என்னென்னா அதில் உண்மை கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஸோ அண்ட் அவங்க எழுதுகிற டைம் வந்து ரொம்ப என் பர்சனல் லைஃப் பற்றி அப்போ தான் நான் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன், என் மேரேஜ் லைஃப் பற்றி. அந்த டைமில் வந்து அவங்க இது ஒரு காரணமாக எடுத்து எழுதிடக்கூடாது. ஐ வாஸ் லிட்டில் ஹர்ட். ஏன்னா அது உண்மையே கிடையாது, சுத்தமாக கிடையாது. பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் என்னை பற்றி ஒரு கிசு 9 வருஷத்தில் சினிமாவில். ஸோ அது ஒரு பக்கம் ஃபஸ்ட் டைம் நம்ம பற்றி கிசு வந்துருக்கு இருந்தது. பட் அப்போ வந்து எனக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ஏன்னா டீவியேட் ஆகிடக்கூடாது. நான் வந்து அப்போ தான் ஒரு இவ்வளோ இமோஷ்னலான ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாரோட. என் லைஃப்பில் லாஸ்ட் 1.5 இயர்ஸாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து நான் யாருக்கிட்டையுமே 1.5 இயர்ஸாக ஷேர் பண்ணல. அப்போ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அது இருந்துருக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அது மைண்டில் வச்சு கொஞ்சம் எழுதுனா நல்லாயிருக்கும். பட் ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என்னாலாம் வந்து இன்றைக்கி இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னா உண்மையாகவே அவங்க கொடுத்த ரிவ்யூஸ், அவங்க கொடுத்த சப்போர்ட், என்னை பற்றி நல்ல எழுதுனது,
இது எல்லாமே என்னை பற்றி ஃபீட்பேக்கும் நான் படிப்பேன். இப்போ விமர்சனங்களில் பார்த்தீங்கன்னா இல்லை அவர் டப்பிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு 6 படத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். ஸோ ஐ டுக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு டப்பிங் இப்போவும் நான் பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரியான ஃபீட்பேக்கும் எனக்கு நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள்கிட்டேருந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கிது. நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க அவங்கள. நான் அதுதான், அது எந்த வெப்சைட்னு எனக்கு தெரியல பெருசாக, பட் உடனே அவங்களும் டிலீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அது புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர். அதான் நம்ம கிளியராக இருந்தோம்னா மனசு விட்டு நம்ம சொன்னால் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்குது, அவங்களும் மனிதர்கள் தான். ஸோ அவங்களுக்கும் நம்ம சுச்சுவேஷன் புரியும். அதனால் வந்து நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். அந்த மொமெண்ட்டில் ஒருத்தவங்க போட்டாங்க, நான் போட்டேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க என் ப்ரைவசியை அண்ட் என்னோட பர்சனல் லைஃபோட விஷயத்தை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அது எல்லா பத்திரிகை நண்பர், எல்லா மீடியாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லி. சார், இப்போ வந்து படம் வந்து நிறைய படங்கள் ஒரு டேட்டை பிளாக் பண்ணுறாங்க. அந்த டேட்டில் வந்து எங்களோட படங்கள் எல்லாம் வரணும் அப்படின்றப்போ என்னன்னா ஒரு இடத்துல வந்து மிட் பாயிண்ட் ஆகும்போது ரஷ் அதிகமாக இருக்குது, சில இஷ்யூஸ் வருது. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் கூட அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன சார், இப்போ உங்களோட படம் ரிலீஸ் அன்றைக்கே 2-3 படங்கள், பெரிய படங்கள் வருது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து ராட்சசனுக்குல நடந்தது இதே விஷயம். கடைசி நிமிஷத்தில் சில படங்கள் உள்ளே வந்தது. பட் இது வந்து யாருமே ஆசைப்பட்ட பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னென்னா, நான் இந்த டேட் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே டிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கவுன்சிலுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் எல்லா பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லா தியேட்டர்ஸ்க்கு காமிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த டேட் ரொம்ப கண்டிப்பாக இந்த டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணோங்கிறது எனக்கு ஒரு சிச்சுவேஷன். அதனால் இது யாரையும் ப்ளேம் பண்ணி ஒரு சொல்கிற விஷயமே கிடையாது. கவுன்சில் ஒரு சின்ன விஷயத்தில் ஃபெயில் ஆனாங்க. பட் அது பரவாயில்ல, அது நடக்கும். அண்டு நாங்கள் எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் இந்த டேட்டில் வர்றதுக்கு. அதை பற்றி நாங்கள் மறந்துட்டோம். இப்போது அடுத்த வேலை என்னங்கிறது அது ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எல்லோரும் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வந்து விஷால் சாரே வந்து எல்லோரும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இவர் வந்து எங்களுக்கு இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அது நீங்கள் இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர், என் கம்பெனியில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்ததுன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேரும் காரணம். அதுதான் வந்து விஷால் சார் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம அவரை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 2 மந்த்ஸாக நான் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். நிறைய தவறுகள் நடக்குது. பட் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு நடக்கிறது இல்லை. அண்ட் நிறைய வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் நடக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அதனால் நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். என்னென்னா, எல்லாமே விஷால் சாரை ப்ளேம் பண்ணக்கூடாது. அவர் கடைசி வரைக்கும் போராடினார். இந்த டேட் வந்து ஓப்பன் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு அவர் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் போராடினார். அதுக்கு நான் சாட்சி. அதனால் வந்து இது நடந்துருச்சு, அவ்வளோதான். ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு லெட்டர் கொடுத்ததுனால கவுன்சில் சைட்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் யாருமே ஒத்துக்கலைங்கிறது. அதனால நான் இந்த ட்வீட்ஸ் போட்டேன். மற்றபடி விஷால் சாரை ப்ளேம் பண்ணி இங்கே யூஸே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. விஜய் சேதுபதி சார் கூட முந்தநேற்று ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் பேஜ், ஏன்னா ஒரு விஷயம் இல்லைங்க, அவர் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சினிமாவில். ஏன்னா எல்லாமே இன்டர்கனெக்டட். ஒரு விஷயம் கூட தப்பாச்சுன்னா எல்லாமே தப்பாகும். அண்ட் எல்லா படத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதை மட்டும் சரி பண்ண முடியாது. எல்லா சைக்கிளே சரி பண்ணணும். அந்த சைக்கிள் சரி பண்ணணும் அப்படின்னா ஈஸி கிடையாது. காலங்காலமாக ஓடுற ஒரு சைக்கிள், அது டைம் ஆகும். ஸ்டோரி செலெக்ஷன் பற்றி உங்களை ரொம்ப நாள் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் சார். ஏன்னா ராட்சசன் படம் பண்ணீங்க, சூப்பரான ஒரு மூவி. ஸோ வேறு லெவலில் த்ரில்லர் மூவி. அதை தாண்டி இப்போ டக்குன்னு சிலுக்குவார் பட்டி சிங்கம். ஸோ ஒரு கமர்ஷியல் படம். ஸோ எப்படி சார் அந்த சூஸ் பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ஆடியன்ஸ், நானும் ஒரு ஆடியன்ஸ். எனக்கு வந்து படங்கள் பார்க்கும்போது காமெடி படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு வித்தியாசமான படங்கள் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 விதமான ஜானர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் உண்மையாகவே சொல்கிறேன், ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் மைண்ட் செட் மாறி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ராட்சசனுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட். பட் படம் நல்லா வந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட் ஆஃப் திஸ் மூவி. அப்படி இருந்தும் வந்து சரி, நம்ம இனிமே வந்து 4 படம் கண்டென்ட் ஓரியன்ட், 1 வந்து இந்த மாதிரி ஜாலியாக பண்ணணுங்கிறது என்னோட இதுக்கு மேலே மைண்ட் செட்டாக மாறி இருக்கு. தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களும் வந்து இன்றைக்கி என்னென்னா ராட்சசன் மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய விக்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து என்னை ஒரு ஆக்டராக வந்து என்னோட மைண்ட் செட்டே மாற்றி விட்டுருக்கு. ஸோ பட் டெஃபினெட்லி இந்த மாதிரி படங்கள், நான் ஜாலியான படங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். ஓகே சார், இப்போது ராட்சசன் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு காப்பாக ப்ளே பண்ணியிருந்தீங்க உங்களோட ரோல். ஸோ இதுலேயும் வந்து ஒரு காப். ஸோ வந்து அந்த ஒரு போலீஸ்க்கும் இந்த ஒரு போலீஸ்க்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம்? பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ரோலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா அவன் வந்து சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் போலீஸ் வேலைக்கு போய் வேறு வழியே இல்லாமல் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்தால் கான்ஸ்டபிள். இங்கே எப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்னா,
என்னோடய ஒர்க்கே என்னென்னா ஸ்டேஷனுக்கு டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, இப்படி நினைக்கிற ஒரு கான்ஸ்டபிள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டபிள் எப்படி ஒரு மிகப்பெரிய வில்லனை பிடிக்கிறாங்கிறது தான் கதை. இந்த போலீஸ் பாடி லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ராட்சசனுக்கு அப்படியே டெட்டு கான்ட்ராஸ்டான ஒரு பாடி லாங்குவேஜ். அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபேஸில் எனக்கு ஸ்மைல் இருந்திருக்காது படம் ஃபுல்லாக. இது எப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க நிறைய கெட்டப்ஸில் வரேன், ஒரு 6 கெட்டப். ஆமாம். ஸோ அது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். இதை நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பயங்கர நம்பிக்கை வரும் லைஃப்பில். அண்ட் ஐ ஆம் கான்ஃபிடென்ட். ஏன்னா ஒரு 400 பேர் படம் பார்த்தாங்க ஒரு 5 days முன்னாடி. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 400 பேர் படம் பார்த்தாங்க, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஓகே சார், அந்த கெட்டப்ஸ் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கெட்டப் ஒரு சாம்பிராணி போகிற கெட்டப் பார்த்தா, சாமியார் கெட்டப் பார்த்தா? எனக்கு சாமியார் கெட்டப் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதெல்லாம் போட்டுட்டு பக்கா அகோரி மாதிரியே இருந்தேன். டெஸ்ட் ஷூட் பண்ணும்போதே பயங்கர எக்ஸைட் ஆகி அந்த மேக்கப் லுக் டெஸ்ட்லாம் பண்ணும்போது பயங்கரமாக நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஃபோர்ஸ்டாக இருக்காது, கதையோடே போகும். ஏன் அந்த மாதிரி கெட்டப்லாம் போடுறேங்கிறது கதையோடய ட்ராவல் ஆகும். அது ஆடியன்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே இந்த ஹீரோக்கு கிடைக்கும் அதில் ஒரு பக்கம் ஓவியா, ஒரு பக்கம் ரெஜினா, 2 பேரையும் தூக்கி வச்சு நிறைய ஹீரோ கிடைச்சிருக்கீங்க நீங்கள் வேறு. சரி சார், இப்போ ஓவியா வந்து அந்த ஒரு சாங்க்கு மட்டும் வராங்களா இல்லை அவங்க ஏதாவது படத்தில்? ஓவியா வந்து ஒரு கேரக்டராக வராங்க படத்தில். கனகாங்கிற ஒரு கேரக்டர், அவங்க ஒரு டான்ஸர். ஸோ வெறும் ஒரு சாங் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ரெண்டு சாங் சீக்வன்சஸ், ஒரு சாங் சீக்வன்ஸ் இருக்கும், ஆடல் பாடல் சீக்வன்ஸ் கிராமத்தில். அதுக்கப்புறம் ஒரு 3 சீனு, அது எல்லாமே கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவாங்க அவங்க. ஸோ ஒரு கேரக்டராக தான் பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்க கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ரெஜினாவை பற்றி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில மொமெண்ட்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கூட வந்து சே இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வியந்த ஒரு மொமெண்ட் ரெஜினாவை பார்த்து அப்படின்னா? இல்லை, அவங்க என்னென்னா எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க, ரொம்ப டேக்கெலாம் வாங்காமல் ரொம்ப நேச்சுரலாக நடிப்பாங்க. நம்ம கதைக்கு வந்து என்ன தான் ஒரு ஹியூமர் கலந்த கதையாக இருந்தாலும் ஹீரோயின் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். நான் என்ன யோசிச்சு இந்த படத்தில் அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கும் டைரக்டருக்கு தோணுச்சு. அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் அட்மையர் பண்ணேன். யோகி பாபு சார் பற்றி கேட்டே ஆகணும். என்னன்னா இப்போ வந்து வேறு லெவல் போயிட்டு அவர் இல்லாத படங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அவரை பார்க்கும்போது என்ன சார்? இல்லை, எனக்கு வந்து வில்லன் போர்ஷன்ஸ் அவர் வந்து ஃபுல்லாக வில்லனோட தான் ட்ராவல் பண்ணுவார் படத்தில். ஸோ அந்த வில்லன் போர்ஷன்ஸில் எங்களுக்கு ஹியூமர் தேவை. ஸோ டைரக்டர் வந்து அது கொஞ்சம் ஆட் பண்ணிலாம் வந்து சொல்லும்போது யோகி பாபு இருந்தால் பக்காவாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனோட கசன் பிரதராக தான் வந்து யோகி பாபு நடிக்கிறாரு. அது பயங்கர ஒரு ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் படம் ஃபுல்லாக வில்லன் பயங்கர சீரியஸாக இருப்பார். ஆனால் இவர் மட்டும் அவர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு சின்ன காமெடி பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு எங்கள் படத்தோட மிகப்பெரிய பேக் போனே வந்து யோகி பாபு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சொல்லலாம். ஸோ உங்கள் படம்னாலே ஒரு காமெடி பட்டாலும் உங்கள் கூட ட்ராவலும். ஸோ அந்த மாதிரி இதில் யோகி பாபு சார், கருணாகரன் அண்ட் சிங்கமுத்து சார் எல்லாரையும் பார்த்தோம். ஸோ எந்த அளவுக்கு சார் ஹியூமர் படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? வெறும் ஹியூமர் தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இல்லை, ஹியூமர் இருக்கும், ஒரு அழகான லவ் இருக்கும், ஒரு பெரிய வில்லனு கூட என்னோடய ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, என்ன பிரச்சனைகள் நடக்குது, அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் கலந்து ஒரு படம் தான் அது. பட் கண்டிப்பாக ஹை ஆன் ஹியூமர் கோஷன்ட்னு சொல்லலாம். ஹியூமர் வந்து இது டாமினேட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல காமெடியாக பண்ணியிருக்காங்க. சிங்கமுத்து சார், ஆனந்த்ராஜ் சார், யோகி பாபு, கருணாகரன், லிவிங்ஸ்டன் சார், மன்சூர் அலிகான் சார், ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க. ரெஜினா, ஓவியா, சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ சிலுக்குவார்பட்டி சிங்கம் மட்டும் இல்லாமல் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் சொல்லி என்னுடைய சர்வம், இந்தியா கிளாஸ் மக்கள் சர்வம் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.